வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காலை உணவுன்னு பார்க்க போகிறோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 3 வேளை உணவு போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதுதான் நார்மலான டயட்டு. மோஸ்ட்லி குறைவான உணவு தான் எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவு, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். அதே மாதிரி காய்கறி நிறையா இருக்க மாதிரி தான் பார்த்துக்கிறோம். ஸோ இப்படி தான் உணவு சாப்பிட்ருக்கோம். அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வச்சுருக்கோம். அடுத்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். இது பச்சைப்பயிர் வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். இது கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மிளகு அப்படியே தான் போட்டிருக்கோம். அதனால் சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரம் சேர்த்து இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறனாலும் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி திணையில் திணை அரிசியில் மில்லட்டில் வெஜிடபிள் ரைஸு பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட் போடலையா, கேரட்டு பீன்ஸு மீல் மேக்கர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. மதியத்துக்கு இதுவே தான். ஏன்னா பொரியல் இருக்குது, வெள்ளரிக்காய் அதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் அரிசிலாம் முட்டை இருக்குது. இப்போ முட்டை வெந்துட்டுருக்குது. ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் எங்களுக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சோறு வைப்போம். இன்றைக்கி அதுவும் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய சமையல் வேலையும் குறையும், ஹெல்த்தி டயட்டாகவும் இருக்கும். ஓகே.